இந்த நாள்ல கூட அநேகருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரோகம். இந்த துரோகம் அப்படின்னா, மற்றவங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறத தான் நம்ம துரோகம்னு சொல்லுவோம். இது அநேகரோட வாழ்க்கையில நம்ம பார்த்து வந்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இந்த பாதையை கடக்காத மனுஷனே கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக காரியங்களில நமக்கு நம்பிக்கை குடுப்பாங்க, வாக்குறுதி சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் புடிச்சிருவேன்னு சொல்லி நம்மளுடைய பாரத்தை எல்லாம் அவங்க பாதி சுமக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை குடுப்பாங்க. நம்மளுடைய பாரத்தை நம்மளே அது லெகுவாகி நம்ம ஒரு நிம்மதியா இருக்கிற மாரி அந்த அவங்களுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக நம்மள கொண்டு போகும். நம்மளும் நம்பி இருப்போம். அவங்கனால ஒரு மாற்றம் வரும், நம்மளுடைய வாழ்க்கையில அல்லது நம்மளுடைய சூழல் ஏதாவது ஒண்ணு மாறும்னு சொல்லி நம்மளும் அவங்க சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாமும் பொறுமையா காத்திருப்போம், நம்பிக்கொண்டு இருப்போம். கடைசியில அந்த முடிவு அந்த எண்டுல வரும் பொழுது அவங்களுடைய சுபாவத்தையே அவங்க மாத்திருவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் துரோகம். நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் துரோகம். இந்த துரோகம் அநேக குடும்பங்கள்ல பார்க்கும் பொழுது பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அப்பாவும் அம்மாவும் நம்பி இருப்பாங்க, என் பிள்ளைங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாது, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, நல்ல பேர் தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் என்ன குறை சொன்னாலுமே அம்மாவும் அப்பாவும் நம்பாம மற்றவங்களை நம்பாம தன்னுடைய பிள்ளைகளை நம்புவாங்க. ஆனா இந்த பிள்ளைகளோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, அவங்களுக்கு மறைச்சு அநேக பாவங்கள் அநேக காரியங்களை செய்வாங்க. இது அம்மாக்கும் அப்பாவுக்கும் நம்ம பண்ற துரோகம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம நம்ம என்ன காரியம் பண்ணாலுமே அது துரோகம் தான்.